ஹலோ கைஸ், எனக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு நானும் ஹஸ்பண்டும் வெளியில் போயிருந்தோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் ஃபேவரட் வந்து குடில் ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். இங்கே வந்து மெனுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மெனுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ எங்கள் ஊர் ரெஸ்டாரண்ட்டை மற்ற ரெஸ்டாரண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம் இருக்க மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, ரைஸு, சிக்கன் ரைஸ் ஒன்று, அப்புறம் வந்து பரோட்டா, அப்புறம் வந்து பார்பிக்யூ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா, நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா பிராண்டடான ரைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வந்து அட்டகாசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இந்த ரைஸ், அப்புறம் சூப் ரொம்ப பிடிக்கும். ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நல்ல சூடாக நைட் டைம் சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா. இந்த பரோட்டா வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதாவது எங்கள் ஊர் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் இப்படி சாப்பிட்டதே கிடையாது. அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது. அதுவும் அந்த சால்னாவோட டிப் பண்ணி சாப்பிடும்போது சொல்ல வார்த்தையே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் பரோட்டா இங்கே வந்து பரோட்டா ட்ரை பண்ணது கிடையாது. ரைஸு, சூப்பு அந்த மாதிரி ஐட்டம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். சரி பரோட்டா இன்றைக்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். பட் டேஸ்ட்டு சொல்லவே முடியல. அந்தளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருந்தது. கொஞ்சம் பரோட்டாவில் சக்கரை போட்டிருப்பாங்க போல இருக்குது. பட் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. இந்த சால்னாவோட டிப் பண்ணி சாப்பிடும்போது என்னோடய ரியாக்ஷனை பாருங்கள், அவங்களுக்கே தெரியும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அப்புறம் வந்து பார்பிக்யூ சிக்கன் அதுவுமே சூப்பராக இருந்தது. என்ன அளவு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மற்றபடி டேஸ்ட் வைஸ் சூப்பர். ஸோ இதான் என்ன விலாக். பாய்.